எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2018 முந்தைய தேர்வு வினாக்கள். அதாவது 2018ஆம் வருடத்தில் வந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரு வித் ஆன்சரோடு நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 மட்டும் பார்க்க போகிறோம். ஜென்ரல் நாலேஜ் மட்டும் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, புறநானூறு சரியாக பிரித்து எழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. அடுத்து, பாஸ்போர்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம். பாஸ்போர்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம் கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டு. மூன்றாவது கேள்வி, 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். பாரதியார். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? சோழர் காலம். அடுத்து, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்ட பெற்றவர் வாணிதாசன். ஆறாவது கேள்வி, தாம் இயற்றிய ராமகதைக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கிறித்துவ கம்பர் என்றழைக்கப்படுபவர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. சிறிய திருவடி என்றழைக்கப்படுபவர் அனுமன். நெடுந்தொகை என குறிப்பிடப்படும் நூல் அகநானூறு. இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூலின் ஆசிரியர் யார்? இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூலின் ஆசிரியர் ஆலந்தூர் மோகனரங்கன். செலக்ட் த, அதாவது பார்த்தீங்கன்னா பருவமடைந்த பிறகு அதன் அளவில் சிறியதாகும் நிணநீர் உறுப்பை தேர்ந்தெடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தைமஸ். இங்கே வந்து மைத்தஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தைமஸ். அடுத்து, செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற இடம் ரஷ்யா. பெரும்பான்மையான செயற்கை பேஸ்மேக்கர்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி வகை லித்தியம் பேட்டரிகள். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் பேஸ்மேக்கர்ஸ் ரன் ஆன் லித்தியம் பேட்டரிஸ். 14வது கேள்வி, மண்புழுவில் காணப்படும் இடப்பெயர்ச்சி உறுப்பு உடல் நுண்புட்கள். 15வது கேள்வி, மனிதனின் உடல் செல்லில் 45 குரோமோசோம்களுடன் காணப்படும் பாலின திரிபு டர்னரின் குறை கூட்டு வெளிப்பாடு. 16வது கேள்வி, வாசோப்ரஸின் ஹார்மோன் குறைவினால் தோன்றும் நோய் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். 17வது கேள்வி, இசிஜி எனப்படும் இசிஜி எடுக்கப்படும் போது பி அலையின் கால அளவு 0.1 வினாடி. அடுத்து, எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து ஆம்பிசிலின். அசிடோதைமிடின். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. அடுத்து, 19வது கேள்வி, மனிதனில் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி. மனிதனில் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி எது? இதுக்கு சரியான விடை ஸ்பிக்மோமோனோமீட்டர். சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சரவைக்கு தலைமையேற்றவர் மொரார்ஜி தேசாய். விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856. 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டப்படி பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 14. இங்கிலாந்தில் கெட்டியான மேற்பரப்பு கொண்ட தார் சாலையை அமைத்தவர் ஜான் மெக்காடம். ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1936. சூரியன் புவிக்கு அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3.
கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் வேக்னர். ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மியாண்டர். மியாண்டர். முதல் புவிநாள் கொண்டாடப்பட்ட நாடு. முதல் புவிநாள் கொண்டாடப்பட்ட நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஜம் சாகுபடி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது? அஸ்ஸாம். பொருளாதார வளர்ச்சி எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது? உண்மையான தேசிய வருமானம். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ரியல் நேஷனல் இன்கம். எக்கனாமிக் growth இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியல் நேஷனல் இன்கம். 31வது கேள்வி. பதவி உயர்வு என்பது ஒரு நிறுவனத்தில் ஊழியர் நிலைப்பாட்டின் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதாகும். இது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ப்ரமோஷன் இஸ் an upward movement of an employees. அடுத்த கேள்வி. தலைவர் என்பவர் மற்றவர்களை வழிநடத்தி செல்வதுடன் இயக்கவும் செய்வான். அடுத்து ஒரு ஒப்பந்தம் என்பது சட்டப்பூர்வமாக அமல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது வாக்குறுதிகள் மீறப்பட்டால் காயமடைந்த கட்சி சட்ட ரீதியிலான அனுகூலங்களை அணுக அனுமதிக்கும். ஒரு பழுதுபார்த்தல் சேவை என்பது தொட்டுணரா முடியாத செயல்பாடு மற்றும் நன்மை ஒருவர் மற்றவருக்கு அளிப்பதாகும். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதி 64 வயது வரை பதவி வகுப்பார். 62 வயது வரை பதவி வகுப்பார். அடுத்தது புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாகும். புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாகும். ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். அதாவது ஹைட்ரஜன் குண்டின் தத்துவம் அணுக்கரு இணைவு. அடுத்து மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் 98.4 ஃபாரன்ஹீட், அதே செல்சியஸில் 37 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்டவற்றுள் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கடத்துத்திறன் அதிகரிக்கின்றது? குறை கடத்திகள். அர்சா மேஜர் என்பது நட்சத்திர கூட்டம். அடுத்து 41வது கேள்வி. பார்வை புலம் அதிகமாக இருப்பது குவியாடி. பார்வை புலம் அதிகமாக இருப்பது குவியாடி. மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம் தேலியம். கீழ்கண்டவற்றுள் எந்த சேர்மம் பற்குழியை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது? கால்சியம் ஃப்ளூரைடு CaF2. ரொம்ப முக்கியமான கேள்வி. 44வது கேள்வி. போர்டாக்ஸ் கலவை என்பது எச்சேர்மமும் காப்பர் சல்பேட்டும் கலந்த கலவையாகும். கால்சியம் ஹைட்ராக்சைடு. பாலித்தீன் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு. சோடியம் பென்சோயேட்டின் பயன் உணவு பாதுகாப்பான். அடுத்து 47வது கேள்வி. முடி மற்றும் நகங்களில் உள்ள வேதிப்பொருள் கெராட்டின். 48வது கேள்வி. ஹிப்னான் எனும் பெயரில் மனோவசிய மருந்தாக பயன்படும் சேர்மம் அசிட்டோஃபீனோன். விண்டர் கிரீன் எண்ணெய் என்பது மெத்தில் சாலிசிலேட். 50வது கேள்வி. குளிர் பிரதேசங்களில் உள்ள கார்களில் ரேடியேட்டர் நீர் உறையாமல் தடுக்க எத்திலீன் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது. அது நீரின் உறைநிலையை குறைக்க. நீர் வடிதலின் போது உருவாகும் திரவம் தூய நீர். 52வது கேள்வி. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது மாலிப்டினம், நைட்ரோஜனேஸ், துத்தநாகம், ஆக்சின், மெக்னீசியம், பச்சையம், சல்ஃபர், மெத்தியோனின். மறுபடியும் படிக்கிற கேட்டுங்க, ரொம்ப முக்கியம்.
மாலிப்டினம் நைட்ரோஜனேஸ், துத்தநாகம் ஆக்சின், மெக்னீசியம் பச்சையம், சல்ஃபர், மெத்தியோனின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து குரோமோசோம் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் வால்டயர். வால்டயர். லிட்மஸ் தாள் எந்த லைகனில் இருந்து பெறப்படுகிறது? ரூச்சல்லா மாண்டோகினி. ரூச்சல்லா மாண்டோகினி. அடுத்து பின்வருவனவற்றுள் எது ஆர்கி பாக்டீரியம்? மெத்தனோ பாக்டீரியம். மெத்தனோ பாக்டீரியம். 56வது கேள்வி, யூரியா உருவாகும் இடம்? கல்லீரல். யூரியா உருவாகும் இடம் கல்லீரல். கரெக்ட். அடுத்து 57வது கேள்வி, பெண்களுக்கான நிலையான கருத்தடை முறை எது? டியூபெக்டமி. டியூபெக்டமி. மைட்டாசிஸ் செல் பிரிதலின் போது செல்களை நடுநிலை கட்டத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது கால்சிசின். கால்சிசின். கார்பன் டை ஆக்சைடை விட 20 மடங்கு அதிகமாக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் வாயு மீத்தேன். மீத்தேன். தைராக்சினில் உள்ள அயோடின் சதவீதம் 70%. செல்லின் ஆற்றல் நாணயம் என்பது ஏடிபி. ஏடிபி. 62வது கேள்வி, எருக்கு செடியில் காணப்படும் இலை அமைவு? எருக்கு செடியில் காணப்படும் இலை அமைவு எதிர் இலை அமைவு குறுக்கு மறுக்கு. பக்கவேர்கள் இவற்றிலிருந்து தோன்றுகின்றன. பெரிசைக்கிள். பக்கவேர்கள் பெரிசைக்கிளிலிருந்து தோன்றுகின்றன. 64வது கேள்வி, இரத்த முறைதலுக்கு தேவையான விட்டமின் எது? விட்டமின் கே. விட்டமின் கே. தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுத்தப்படும் லென்ஸ் குழி லென்ஸ். தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் குழி லென்ஸ். வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். புத்தமித்திரர். சுமத்ரா தீவில் இருந்த இந்து அரசு ஸ்ரீ விஜயம். ஸ்ரீ விஜயம். 68வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் மாலிக் கபூர். மாலிக் கபூர். ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம். ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம். உலகின் முதல் ரயில் பாதை 1825ஆம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? இங்கிலாந்து. உலகின் முதல் ரயில் பாதை 1825ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. 71வது கேள்வி, உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு? பைகால் பிளவு பள்ளத்தாக்கு. பைகால் பிளவு பள்ளத்தாக்கு. 72வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது வேதியியல் சிதைவு? கார்பனேற்றம். கார்பனேற்றம். 73வது கேள்வி, வான்வழி புகைப்படம் எடுக்கும் முறை முதலில் பலூன் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம்? 1858. உலகளவில் உயிர் பன்மையியல் இந்தியாவின் பங்களிப்பு 8%. 75வது கேள்வி, இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1973. 1973. தமிழ்நாட்டில் உள்ள முப்பந்தல் என்ற இடம் எதற்கு பிரசித்தி பெற்றது? காற்றாலை ஆற்றல். காற்றாலை ஆற்றல். இந்தியாவில் 14 வங்கிகள் எந்த ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டன? 1969. பணக்கொள்கையை அமல்படுத்துவது மைய வங்கி. பணக்கொள்கையை அமல்படுத்துவது மைய வங்கி.
அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் என்பது வரி, டாக்ஸ். 80வது கேள்வி, புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். எந்த நாட்டில் தலைவர் முறை அரசாங்கம் செயல்படுகிறது? அமெரிக்கா. அமெரிக்கா. 82வது கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த வரி மாநகராட்சியால் வசூலிக்கப்படுவதில்லை? வாகன வரி. மீதியெல்லாம் பாருங்க, கேளிக்கை வரி, நிலவரி, வருமான வரி எல்லாம் மாநகராட்சியால் வசூலிக்கப்படுகின்றன. தாராளமயமாக்குதல் இந்தியாவில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1991. 84வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் 1959ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் அன்று ஜவஹர்லால் நேருவினால் துவக்கி வைக்கப்பட்டது. 85வது கேள்வி, மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர். புவியீர்ப்பு மாறிலி ஜியின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ரூபி லேசரிலிருந்து வெளிப்படும் ஒளியின் நிறம் சிவப்பு, அதாவது ரெட். ஒளி ஃபோட்டான் பெற்றிருப்பது ஆற்றல் மற்றும் சுழி ஓய்வு நிலை. லைட் ஃபோட்டான் ஹேஸ் எனர்ஜி பட் 0 ரெஸ்ட் மாஸ். 89வது கேள்வி, ஒரு குழி லென்ஸின் குவிய தூரம் 4 மீட்டர் எனில் லென்ஸின் திறன் -0.25 டி. அடுத்து 1 கலோரி என்பது 4.186 ஜூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து சூரிய ஒளி புவியை வந்தடைய ஆகும் நேரம் 8 நிமிடம் 20 வினாடி. அடுத்து ஹெக்ஸா டெசிமல் எண் தொகுப்பில் அடிப்படை எண் 16. 1 டெஸ்லா என்பது, ஒரு டெஸ்லா என்பது வெபர் மீட்டர் பவர் -2. வெபர் மீட்டர் பவர் -2. ஒரு வானியல் அலகின் மதிப்பு 1.496 10^11 மீட்டர். 1 கிராம் நிறையுள்ள பொருளானது முழுவதுமாக ஆற்றலாக மாற்றப்படுகிறது எனில் அதன் மதிப்பு 9 × 1016 ஜூல். அடுத்து அணுமின் உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் யாது? அணுமின் உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் யுரேனியம் 235. சிகரெட் பற்ற வைப்பானில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை மிஸ் உலோகம். மிஸ் உலோகம். அதிக ஊடுருவும் தன்மையுடைய கதிர் காமா கதிர். காமா கதிர். ஹைட்ரஜன் அயனியின் செறிவை கண்டறிய பயன்படும் pH அளவீட்டை நடைமுறைப்படுத்தியவர் சோரன்சன். சோரன்சன். சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பொருள் கால்சியம் ஆக்சலேட், அதாவது ஆக்சாலிக் அமிலம் பார்த்தீங்கன்னா கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் சிறுநீரக கல். மயக்க மருந்தாக பயன்படும் சேர்மம் டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தர். கண்ணாடியுடன் வினைபுரியும் வேதிச் சேர்மம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸில் காணப்படும் கனிமம் சைட்டோக்ரோம் துத்தநாகம், அதாவது ஜிங்க். மன்னிக்கவும், இதுக்கு சரியான விடை இரும்பு, அயன், ஜிங்க் கிடையாது.
சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸில் காணப்படும் கனிமம் இரும்பு. மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் குளோரோஃபில் பி, அதாவது பச்சையம் பியின் மூலக்கூறு வாய்ப்பாடு C55H70O6N4Mg. ஒரு தாவரத்தின் வயதை உறுதி செய்யும் பிரிவு கதிரியக்க கரிமகால கணக்கீடு. சிவப்பு ஆல்கா என்று அழைக்கப்படும் பாசிகள் எந்த வகைப்பை சார்ந்தது? குளோரோபைசி, ரோடோபைசி. சிவப்பு ஆல்கா என்று அழைக்கப்படும் பாசிகள் ரோடோபைசி. திரள் கணிக்கு எடுத்துக்காட்டு பலாப்பழம். ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சார்ந்தது? ரெசிமோஸ். கொழுப்பு உற்பத்தி மையம் எந்த செல் நுண்ணுறுப்பில் அதிகம் காணப்படுகிறது? வழுவழுப்பான எண்டோபிளாச வலைபின்னல். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்கலாம், ஏன்னா ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கலாம். 1க்கு B, 2க்கு C, 10 வரைக்குமே பிரச்சனை இல்லை, ஏன்னா தமிழ் கேள்வி. 11க்கு A, 12க்கு C, 13க்கு A, 14க்கு C, 15க்கு A, 16க்கு D, 17க்கு D, 18க்கு C, 19க்கு A, 20க்கு C, 21க்கு B, 22க்கு C, 23க்கு C, 24A, 25A, 26D, 27C, 28B, 29D, 30க்கு D, 31A, 32D, 33B, 34B, 35A, அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதி 62 வயது வரை பதவி வகிப்பார். 36க்கு A, 37B, 38க்கு C, 39க்கு D, 40க்கு C, நட்சத்திர கூட்டம். அர்சா மேஜர் என்பது நட்சத்திர கூட்டம். அடுத்து A, அடுத்து C, அடுத்து A, C, 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 B, A, D, A, C, B, A, D, B, D, D, A, B, B, C, A, B, B, C, B, B, C, C, B, B, D, A, அடுத்தது B, 78க்கு C, 79 D, 80க்கு A, 81 C, 82 B. இது உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதில் எது சரின்னு. 83க்கு A, 84க்கு B, 85 D, 86 C, 87 B, 88 A, 89 B, 90 A, 91 A, 92 B, 93 D, 94 C, 95 A, 96 B, 97 A, 98 C, 99 B, 100 D, 101 B, C, 103க்கு சரியான விடை A, 104க்கு B, 105க்கு B, 106க்கு C, 107க்கு C, 108க்கு A, 109க்கு B, 110க்கு வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TN USRB சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் 2018 வருடத்திற்கான TN USRB சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். அதில் ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு மட்டும்தான் பார்த்துருக்குறோம், பார்ட் 1. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2018 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.